அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மிஸ்க் மஜ்லிஸ் இஹ்யாவுல் சுன்னா நடத்தக்கூடிய வாரம் ஜும்மா பயானு ஹவாலியில் இருக்கப்பட்ட நாதி மஸ்ஜிதில் ஸ்போர்ட்ஸு நாதி டிசேபிள்டு ஸ்போர்ட்ஸ் கிளப்புங்கப்பட்ட அந்த நாதியனுடைய இதில் வச்சு தான் நம்மளுடைய தமிழ் பள்ளிவாசல் இருக்குது. வாரம் நம்மளுடைய மிஸ்க் கதீப்மார்கள் பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த வாரம் கடைசி ரமலானுடைய கடைசி வெள்ளிக்கிழமை 28வது நாள் இன்னைக்குள்ள வெள்ளிக்கிழமையில நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஷேக் மௌலானா அன்வர் சாதாத்துங்கப்பட்ட அந்த மௌலானா அவர்கள் தான் இன்னைக்கு சிறப்பான பயான் பண்றாங்க. பயானுடைய தலைப்பு தக்வா, இறையச்சம். இந்த இறையச்சம், இந்த தக்வாங்கப்பட்ட அந்த தலைப்புல மிக அருமையான முறையில் பயான் பண்ணிருக்காங்க. அனைவரும் இந்த பயானை முழுமையாக காலுங்க. யாரெல்லாம் அந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அந்த மிஸ்க்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இந்த வீடியோல நான் பதிவு பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒருவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாரை நேரான சீரான பாதையில் வழிநடத்துவதற்காக வேண்டும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவினால் தெரிவு செய்யப்பட்ட நபிமார்கள், முஸ்லிமார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர் மீது எங்களுடைய தலைவர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்னாருடைய பரிசுத்த மனைவிமார்கள், குடும்பத்தார்கள், தோழர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ வரக்கூடிய அனைத்து மூமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவருமே அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் சொரிந்தருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவினுடைய கடமைகளை மதித்து இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு பேசப்படக்கூடிய விடயங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நிய்யத்தோடு அல்லாஹ்வுடைய இந்த வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கும் இறை நேசர்களே, நல்லடியார்களே, துனியா ஆஃபிராவுடைய வெற்றிக்காக, நிம்மதிக்காக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இவைகளெல்லாம் வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி ஏவி இருக்கிறார்கள். அனைத்து காரியங்களையும் வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் முடியுமானவரை ஏற்று நடக்குமாறு எவைகளெல்லாம் இஸ்லாம் தடை செய்திருக்கிறதோ அனைத்து காரியங்களையும் வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பத்திலும் விட்டு விலகி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹ் தஆலா எம்மை ஒரு பரிசுத்த மனிதனாக, தூய்மையான உள்ளமுடையவர்களாக ஆக்குவதற்காக வேண்டி புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை தந்தார். நோன்புகள் நோற்றோம்,
தராவி தொழுகைகள் தொழுதோம், தான தர்மங்கள் செய்தோம், நல்ல காரியங்கள் அனைத்தும் முடியுமானவரை செய்தோம். அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானா, பொருந்திக் கொள்வானா. ரமலானுடைய அமல்கள் முடிந்துவிட்டன. ஆனால் அல்லாஹ் ரமலானின் மூலமாக எம்மிடமிருந்து எதிர்பார்த்த லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக முத்தகீன்களாக ஆக வேண்டும் என்ற அந்த அடிப்படை மாத்திரம் நாம் இந்த உலகத்தில் இருந்து பிரிகிற வரைக்கும் நம்மோடு இருக்கும். நோன்பு போய்விடும், சஹர் போய்விடும், இஃப்தார் போய்விடும், தராவீஹ் தொழுகை போய்விடும். ஆனால் தக்வா என்ற அந்த இறையச்சம் போக முடியாது. அது வாழ்க்கை பூரா இருக்கும். தக்வாவின் மூலமாக என்ன லாபம் இருக்கு? இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய மதஹபின் பிரகாரம், அவர்களுடைய ஃபிக்ஹ் சட்டத்தின் பிரகாரம், ஜும்ஆ ஃபுத்வாவில் தக்வாவுடைய வசியத்து செய்யப்படவில்லை என்றால் அந்த ஃபுத்வா கூடாது என்று சொல்கிறார். ஃபுத்வாவுடைய ஃபர்துகளில் ஒன்று அல் வசியத்து பித் தக்வா, அல்லாஹ்வை பயந்துகோங்க என்ற அந்த தக்வாவுடைய வசியத்து செய்கிறது கட்டாய ஃபர்து என்று சொல்கிறார். அல்லாஹ் பல இடங்கள் குர்ஆன் பல இடங்கள் என்ன பயந்துகோங்க, தக்வாவோட வாழுங்க, இறையச்சத்தோட வாழுங்க, நிறைய இடங்கள்ல அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லி. இந்த தக்வாவினால் நமக்கு கிடைக்கிறது என்ன? ஏன் அல்லாஹ் தக்வா செய்ய சொல்றார்? அதனால என்ன பிரதிபலன் கிடைக்கும்? ஏதாவது லாபம் இருக்கணும். கோயில் நாட்டில் வந்துருக்கிறோம், வேலை செய்யுங்க வேலை செய்யுங்க வேலை செய்யுங்கன்னு சொல்றோம். வேலை செய்யறோம், சம்பளம் கிடைக்குது. அப்ப அந்த வேலை செய்யறதுக்கு விருப்பம் வராது, நேரத்துக்கு போறதுக்கு விருப்பம் வராது. ஃபாய்தா இல்லாம என்ன பிரயோஜனம்? ஃபாய்தா இல்லாம வேலை செஞ்சு என்ன செய்யணும்? அவர் வேலை செய்ய சொல்லுவார்னா யார் காசு கொடுப்பார்? அதான் தக்வா செய்யுங்க தக்வா செய்யுங்க, இறையச்சத்தோட வாழுங்க, என்ன பயந்து வாழுங்க. அல்லாஹ் அடிக்கடி குர்ஆன்ல சொல்றான். குர்ஆனை திறந்தீங்கன்னா முதல் பக்கமே அதுதான், ஹுதல் முத்தகீன். இந்த குர்ஆன் தக்வா உள்ளவங்களுக்கு தான் நேர்வழிகள். ஏராளமான பிரதிபலன்களை அல்லாஹ் தக்வாவில் வைத்திருக்கிறான். ஏராளமான பிரதிபலன்கள் எண்ணி முடிக்க முடியாது, கணக்கெடுத்து சொல்ல முடியாது. வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துகோங்க. இப்படி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல், பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு, கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்று சொல்றோமோ அந்த போல வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துகோங்க. இந்த தக்வாவை அல்லாஹ் அவனோட இணைச்சிருக்கிறான். அப்ப அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஏராளமான பிரதிபலன்கள் இருக்கிறது. அதுல இன்றைய ஃபுத்வாவை, இந்த ரமலானுடைய கடைசி ஃபுத்வாவை நாங்க ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக இதனுடைய மிக முக்கியமான பிரதிபலன்கள் 3 விடயங்களை குர்ஆனிலிருந்து நாம் இந்த ஃபுத்வாவில் உங்களுக்கு தெளிவுபடுத்தும். அல்லாஹ் தஆலா அதை கேட்டு பேசி வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. முதலாவது, ஒரு மனிதனுடைய இன்றியமையாத ஒரு காரியம், அவனுக்கு நேரான பாதை கிடைக்கும், வாழ்றதுக்கு நேரான ஒரு பாதை கிடைக்கும். குர்ஆன்ல நேரான பாதையை எங்களுக்கு காட்டு யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு தொழுகையிலையும், அது சுன்னத்தான தொழுகையாக இருக்கட்டும், ஃபர்தான தொழுகையாக இருக்கட்டும், ஒரு ஜனாசா தொழுகையாக இருக்கட்டும், திருநாள் தொழுகையாக இருக்கட்டும், ஒரு
ஒரு சலாத்துல் ஹாஜாவாக இருக்கட்டும், மழை தேடி தொழுகிற தொழுகையாக இருக்கட்டும், சூரிய சந்திர கிரகண தொழுகையாக இருக்கட்டும், எந்த தொழுகையாக இருந்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலன்னா அந்த தொழுகை கபூலாகும். அதுல அல்லாஹ் விசேஷமாக சொல்லித்தார உண்டு, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. இஹ்தி, எங்களுக்கு நேரான பாதையை காட்டு, ஹிதாயத்துடைய பாதையை காட்டு. நாம உலகத்துல வாழ்றதுக்கு ஹிதாயத்து வேண்டும். அல்லாஹ் தஆலா தக்வாவினால கிடைக்கக்கூடிய முதலாவது லாபம் அல்லாஹ் குர்ஆனுடைய முதல் பக்கத்திலேயே சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதன். இந்த குர்ஆன்ல நேர்வழி இருக்குது. நீங்க தேடுற நேர்வழி, நீங்க கேட்கிற நேர்வழி, நீங்க எதிர்பார்க்கிற நேர்வழி இந்த குர்ஆன்ல தான் இருக்குது. யாருக்கு? லில் முத்தகீன், தக்வாவுள்ளவங்க, அல்லாஹ்வை பயப்படுறவங்களுக்கு இந்த குர்ஆனுடைய ஹிதாயத் இருக்குது. முதலாவது. இரண்டாவது, நாங்க இந்த உலகம் வாழ வந்த இடமல்ல. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் எல்லாரும் உண்டாய். எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் தெரியும், அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாஸ்திகளுக்கும் தெரியும். நான் மூத்தாகிறேன். ஒரு சாதாரண ஒரு எறும்புக்கும் தெரியும், நான் இந்த பூமியில வாழ மாட்டேன். ஒரு எறும்போட்டு போகும்போது அதுக்கு மேல கையை வச்சு பாருங்க, அது எவ்வளவு வேகமாக ஓடுது. இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. அல்லாஹ் சொல்றான், நீங்க மௌத்தை கண்டு பயந்து விரண்டு ஓடுறீங்க. நாங்க மட்டுமல்ல, ஒரு நாயை பார்த்து கல்ல தூக்கி பாருங்க, அந்த நாய் எவ்வளவு வேகமாக ஓடுது. ஏன் ஓடுது? என்ன கொண்டு போடுவான், நான் செத்துருவேன். ஒரு எறும்புக்கு மேல கையை வச்சு பாருங்க, அந்த எறும்பு எவ்வளவு வேகமாக ஓடுதுன்னு. ஏன்? தஃபிர்ரூன மின்ஹு, மௌத்தில இருந்து விரண்டு ஓடுது. ஃபைன்னஹு முலாகீஹ், ஆனா மௌத்து வந்து சேர்ந்து மௌத்தாரு. உலகத்துல வாழ்ற எல்லாரும் நம்பி இருக்கிறோம், நாங்க மௌத்தாகுவோம். மௌத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்குது என்றது முஸ்லிம்களாகிய நானும் நீங்களும் மாத்திரம்தான் நம்பி இருக்கிறோம். இந்து மதத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது, இன்னொரு மறுபிறவியாக நாங்க பிறப்போம். அது மனுஷனாக பிறப்போமா இல்லையான்றது அவங்கள்ட்ட சந்தேகம் இருக்கு. ஆசிபின் வாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர் மக்கா நகருடைய ஒரு மையவாடிக்கு போனார். போய் அங்கிருந்து அந்த கபரில் இருந்து வெளியாகின ஒரு எலும்பு துண்டு, அதை எடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டவாங்க. அந்த அதை அப்படி கையில வச்சு இப்படி கசக்கினார். நபிக்கு முன்னால் அப்படி கசக்கி கொண்டு ஊதினார். அது காத்துல பறந்துச்சு. கேட்டா, ஹம்மத் அத்தஸஅமு அன்ன ரப்பக யுபஅஸு ஹாதா. ஹம்மதே, நீங்க சொல்றீங்களா, நம்புறீங்களா, எங்களை நம்ப சொல்றீங்களா, அவங்களோட ரப்பு இதை திரும்ப எழுப்பாட்டுவாங்க, இதை எங்களை நம்ப சொல்றீங்களா? அப்படி என்று ஒரு உதாரணத்தை காட்டி அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விவாதம் பண்ணினார். இந்த விவாதத்துக்கு நபி அவங்க பதில் சொல்லல, அல்லாஹ் பதில் சொன்னான். وَضَرَبَ لَنَا مَثَلًا وَنَسِيَ خَلْقَهُ قَالَ مَنْ يُحْيِي الْعِظَامَ وَهِيَ رَمِيمٌ. அல்லாஹ் சொல்றான், நபியே எங்களுக்கே உதாரணம் காட்டுறார். وَضَرَبَ لَنَا مَثَلًا, எங்களுக்கே உதாரணம் சொல்றார். இந்த எலும்பு உக்கி மண்ணோடு மண்ணாக போனதுக்கு பின்னால இந்த முள்ளு துண்டை, இந்த எலும்பு துண்டை யாரு எழுப்பாட்டுவான், உயிர் கொடுப்பான் என்று எங்களுக்கே உதாரணம் காட்டுறார்.
يحييها الذي أنشأها أول مرة وهو بكل خلق عليم. அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்க சொல்லுங்க, அவர் கொண்டு வந்தார எலும்பு துண்டு, அது எங்கிருந்து வந்ததுன்னு கேளுங்க. அந்த எலும்பு துண்டு அவர் கொண்டு வந்துதானே காட்டினார். உங்கள்கிட்ட உதாரணம், கையில வச்சு நசுக்கி தூளாக்கி பரத்தினார்கள். அவற்றை கேளுங்க, அந்த எலும்பு துண்டு எங்கிருந்து வந்ததுன்னு கேளுங்க. குல் யுஹ்யீஹா அல்லதீ அன்ஷஅஹா அவ்வல மர்ரா. அந்த எலும்பை உண்டாக்கிய ஒருவர் இருக்கிறானே, அவனுக்கு ஏலும் அந்த எலும்பை திரும்ப கொண்டு வரதுக்குன்னு சொல்லுங்க. சொல்லி போட்டு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றான். அல்லதீ ஜஅல லக்கும் மினஷ் ஷஜரில் அக்பரி நாரா ஃபைதா அன்தும் மின்ஹு துகிதுன். அவனை கேளுங்க, விறகு மரம் எங்கேயாவது இருக்குதான்னு கேளுங்க. அவனை கேளுங்க, விறகு மரம் எங்கேயாவது இருக்குதா? எங்கேயாவது விறகு மரம் இருக்குதா? பச்சை மரம், மரம் முளைக்கும் போது பச்சையா முளைக்கும். அது வளர்ந்து ஆளாகி காலம் முடிஞ்சதுக்கு பின்னால இறந்து விடும். அல்லது பச்சையை வெட்டி நாம காய வைப்போம், காய வச்சு எரிச்சு சாம்பலாக்குறோம். எங்கிருந்து அந்த மரம் திரும்ப வருது? எங்கிருந்து திரும்ப மரம் வருது? அல்லாஹ் சொன்ன உதாரணம், பச்சை மரத்தை விறகாக்கி அதை சாம்பலாக்கினவனுக்கு திரும்ப அந்த பச்சை மரம் உருவாக்க முடியும் என்றால், உண்டாக்கின எலும்ப திரும்ப உண்டாக்க முடியாதா? மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது என்ற நம்பிக்கை முஸ்லிம்களாகிய எங்களுக்கு மாத்திரம்தான் இருக்கு. அதுல நாம் எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்ன? நாம் எல்லாரும் சொர்க்கவாசிகளாக போவோம். மாற்று மதத்தவங்க கூட ஆசைப்பட்டது என்ன? சொர்க்கத்துக்கு போகணும். யாரும் நரகத்துக்கு போகணும் ஆசைப்பட்டது. இந்த தக்வாவுடைய இரண்டாவது பிரதிபலன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. அல்லாஹ் சொல்றான், நீங்க தக்வாவோட வாழுங்க, உங்களுக்கு மௌத்துக்கு பின்னால வானம் பூமிகளை விட விசாலமான சொர்க்கம் தரும். முதலாவது ஹிதாயத் கிடைக்குது, இரண்டாவது சொர்க்கம் கிடைக்குது. நம்ம கேட்கலாம், ஹிதாயத்து சரி, சொர்க்கம் சரி, இது ரெண்டாலே துனியாவில் என்ன செய்யலாம்? இது ரெண்டையும் வச்சு துனியாவில் என்ன செய்யறது? துனியாவில் வாழணும். துனியாவுல ஒரு மனிதன் தக்வாவோடு வாழும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு மனிதனுடைய அடிப்படை தேவை இரண்டு. ஒன்று பொருளாதாரம், இரண்டாவது வாழ்வாதாரம். ரெண்டும் அடிப்படை. அல்லாஹ் சொல்றான், நீங்க தக்வாவோட வாழுங்க, இந்த ரெண்டையும் உங்களுக்கு நாம தந்தோம். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا. யார் உங்கள தக்வாவோட வாழுவீங்களோ உங்களோட வாழ்வாதார பிரச்சனை இல்லாம يَجْعَلْ لَهُ مَخْرَجًا. பொருளாதார பிரச்சனை இல்லாம உங்களோட நெருக்கடி அல்லாஹ் இல்லாம ஆக்கிடுவான். உங்களோட பொருளாதார பிரச்சனை இல்லாம உங்களோட வாழ்க்கையில நெருக்கடி இருக்காது. وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. உங்களோட வாழ்வாதாரம் நீங்க நினையா புறத்தால உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படும். உங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. முதலாவது எந்த நெருக்கடியும் இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது. உங்களோட துனியாவுடைய தேவைகளுக்கு நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, அது ஃப்ரீயா கிடைக்கும். ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீ. எவ்வளவு அவசரமா வாங்கணும், அங்க ஆஃபர் போட்டிருக்காங்க, எவ்வளவு வேகமா போறோம். ஒன்று எடுத்தா ரெண்டு ஃப்ரீ. சில இடங்கள்ல எவ்வளவு வேகமா போறோம், அந்த ஆஃபர் எப்படியாவது வாங்கி போறோம். அல்லாஹ் சொல்றான், இந்த ஒன்றுல 2 in 1
இந்த தக்குவாவில் உங்களோட பொருளாதாரமும் கிளியர் ஆகும், உங்களோட வாழ்வாதாரமும் கிளியர் ஆகும். சும்மா யோசிங்க, ஒரு மனுஷனுக்கு வேற என்ன தேவை? எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, வேற என்ன தேவை இருக்கு? ஏதாவது தேவை இருந்தால் நீங்க எழுப்பி சொல்லலாம். மின்பரில் இருக்கிறவரோட எழுப்பி பேசலாம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவரோட தான் பேசக்கூடாதே தவிர மின்பரில் இருக்கிறவரோட செய்யலாம், எழுப்பி பேசலாம். வேற என்ன தேவை இருக்குது ஒரு மனிதனுக்கு? ஹிதாயத்து கிடைக்குது, சொர்க்கம் கிடைக்குது, துனியாவுடைய பிரச்சனை இல்லாம போகுது, நெருக்கடியான வாழ்க்கை இல்லாம போகுது, சந்தோஷமான பொருளாதாரம் வாழ்வாதாரம் கிடைக்கும். வேற என்ன வேணும்? இந்த மூணும் பிரதானம். இன்னும் ஏராளம் இருக்குது, அதை சொல்றதுக்கு நேரமும் போதாது, அதை சொல்லி முடிக்கவும் முடியாது. இந்த மூணை மாத்திரம் எங்களோட உள்ளத்துக்கு எடுப்போம். இந்த மூணும் ஒரு மனிதனுக்கு பிரதானம். ஹிதாயத், சொர்க்கம், உலகத்துடைய தேவை. இந்த மனிதன் தக்குவாவோட வாழ்வான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இது வாழும், எனக்கு இதை விட சிறந்தது அவன் தருவான். இந்த பாவம் வானம் என்று விட்டுடுவானோ அல்லாஹ் அதை விட சிறந்ததை கொடுக்காம அவனை மௌத்தாக்கவே மாட்டான். இந்த நம்பிக்கை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் தரக்க லில்லாஹி ஷைஆ, யார் அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை விட்றா, இதுல லாபம் இருக்குதான், ஆனால் இது சுத்தம் இல்லை, இது ஹலால், இதுல குளறுபடி இருக்குது, பயமா இருக்குது, அதனால் இது வாணும், அல்லாஹ் ரப்பி இதை விட சிறந்ததை தருவான். யார் அல்லாஹ்வுக்காக ஒரு விடயத்தை விடுவாரோ அவ்வதஹுல்லாஹு கைரம் மின், அல்லாஹ் அதை விட சிறந்ததை கொடுக்காமல் விடவே மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு ஆப்ஷன் கிடைச்சிச்சு. இப்ராஹிம், நீ எங்களோட பார்டராக இருந்தால், எங்களோட பார்டராக இருந்தால் ஒரு மார்க்கத்தை விட்டு போவான், அப்படி இல்லாட்டி ஊரை விட்டு போய்த்து. இந்த ரெண்டுல ஒன்று யார் சொன்னா? பாப்பா. பாப்பா சொல்ற ஒன்று உன்னுடைய மார்க்கத்தை விட்டு போட்டு நாங்க சொல்ற மாதிரி வாழு, இல்லைன்னா இந்த ஊரை விட்டு போய்த்து. வஹ்ஜுர்னி மலியா, இந்த ஊரை விட்டு போய்த்து இங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுத்தாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற இந்த குடும்பத்தோட வீட்டோட அம்மாவோட வாழ்றதா அல்லது இந்த ஊரை விட்டு போறதா? முடிவெடுக்காம இந்த ஊரை விட்டு போயிட்டு, இந்த ஊரை விட்டு போயிட்டு فَلَمَّا اعْتَزَلَهُمْ وَمَا يَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ, அல்லாஹ் சொல்றான், எப்ப அவர் அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கக்கூடிய இந்த ஊரை விட்டு போறதுக்கு முடிவு செஞ்சார், அவங்கள விட்டு கலந்து போனார். وَوَهَبْنَا لَهُ إِسْحَاقَ وَيَعْقُوبَ, அதுக்கு பின்னால நாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் யாக்கூப் என்ற பிள்ளைகளை கொடுத்தோம். وَكُلًّا جَعَلْنَا نَبِيًّا, முழு பிள்ளைகளையும் நபிமார்களாக ஆக்கிட்டோம். அல்லாஹ்வுக்காக கொண்டு விட்டாங்க, அல்லாஹ் அதை விட சிறந்த ஒன்று கொடுத்தான். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுக்காக தான் பிறந்த மண்ணை விட்டுட்டு போனாங்க. சொந்த ஊரை விட்டுட்டு போறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. இந்த நாட்டில் வாழ்றோம், எல்லாருடைய ஆசையும் என்ன? ஊருக்கு போவோம், நாட்டுக்கு போவோம். எல்லாரும் உள்ளத்திலையும் உள்ள காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல, அது எப்படிப்பட்ட ஊராக இருந்தாலும் சரி, அங்க போறதுல தான் நிம்மதி சந்தோஷம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் பிறந்து வளர்ந்த அந்த மக்கா நகரை விட்டுட்டு போனாங்க. எதுக்கு? பாவம் செய்யறாங்க. இந்த பாவத்தோட வாழ்றதை விட ஹிஜ்ரத், ஹிஜ்ரத் என்றால் அர்த்தம் வெறுத்து ஒதுங்கி போறது.
அல்லாஹ்வுக்காக ஊரை தியாகம் செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? கலிமாவுக்காக வேண்டி நபி ஊரை விட்டு போனாங்க. கலிமா சொல்லாத எவனும் இந்த ஊருக்குள்ள திரும்பி வரக்கூடாது. கலிமா சொல்லாத யாரும் அந்த மக்காவுக்குள்ள என்ன செய்யலாம்? திரும்பி வரக்கூடாது, திரும்பி வர இயலாது. உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போற நேரம் நீங்க பார்க்கலாம். ஜித்தாவுல இருந்து போற நேரம் ஒரு போர்டு இருக்கும். அதில் ஒரு போர்டு போட்டிக்கும் மம்னூ துஹூல் லிகைரில் முஸ்லிமீன். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த ரோட்ல போகலாம். அது ஹரத்துக்கு போடுறோம். சொர்க்க நரகத்துக்கு பிரிகிற மாதிரி இருக்கும் அந்த ரோட்ல போகும். நாட் அலவுட் ஃபார் நான் முஸ்லிம். போர்டு போட்டிருக்கிறான், போர்டு அடிச்சு வச்சிருக்கிறான். எவனும் வரக்கூடாது. என்னுடைய நபி கலிமாவுக்காக வேண்டி இந்த ஊரை விட்டுட்டு போனார். கலிமா சொல்லாத எவனும் இந்த ஊருக்கு வரவே கூடாது. கியாமத் நாள் வரை தக்வாவுடைய பிரதிபலன். அல்லாஹ் சிறந்ததை தக்குவா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு பால் விற்கிற உம்மாவும் மகன் பால் வியாபாரம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி 2025 1446 இந்த காலத்துல பாருங்க, மாடு மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த காலத்துல மாடு மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க, ஆடு மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க, இந்த பகுதியில் ஒட்டகம் மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி? இந்த காலத்துல, இந்த நவீன காலத்துல அவங்களோட வீடு எப்படி இருக்குது? அவங்களோட குடுப்பு எப்படி இருக்குது? அவங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்குது? அவனோட சாப்பாடு எப்படி இருக்குது? இங்கே இவ்வளவு டெவலப்மெண்ட் கண்ட்ரியில எப்படி வாழ்றாங்க? எங்களோட நாட்டில் சில பகுதிகள் அங்க இருக்கிற அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடியவங்க சாதாரண ஒரு குடிசைக்குள் கரண்ட் கூட இருக்காது, சில நேரம் தண்ணி கூட இருக்காது, படிப்பு கிடையாது, ஒழுங்கான உடுப்பு கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது. இதுதான் அந்த மக்களுடைய அடிப்படை வாழ்க்கை. இன்றைக்கு தான் இன்னும் 25 வருஷம் போனாலும் அப்படித்தான் இருப்பாங்களோ தெரியாது. இன்றைக்கும் கூட பாலைவன பகுதிகளில் ஒரு பேச்சு பார்த்தா நீங்க எல்லாம் பார்த்துருவீங்க. 1400 வருஷத்துக்கு முன்னால அந்த பால்காரிட வீடு எப்படி இருந்தது? என்ன வசதி இருந்தது? என்ன ஏற்பாடு இருந்தது? பைத்துல் மாலால ஆடு கிடைச்சிருக்கு, ஆட்டுல பால் கறந்து விற்கிறது குடும்பத்தில் நடக்குது. ஒரு நாள் பால் போதா உம்மா சொல்ற மகள்கிட்ட, மகள் இன்னைக்கு வியாபாரத்துக்கு பால் போதா, கொஞ்சம் பால்ல தண்ணியை கலந்து. மகள் சொல்ற இதில் தண்ணி கலக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கிறாள் உமர். பைத்துல் மால் ஆடு உமர் சட்டம் போட்டிருக்கிறாரு, தண்ணி கலக்கக்கூடாது. நாங்கள் சில நேரம் ஊர்ல பால் வாங்குவோம், ஃப்ரெஷ் மில்க். இங்கே அப்படி கிடைக்கிறது குறவை, இந்த கட்டில் தானே வாங்க ஒரு ஊர்கள். அப்போ எங்களோட ஊரில் ஒரு பால் வியாபாரி, அவர்கிட்ட நான் சொன்னேன், நீ பாலை கொண்டு வா, கறந்து கொண்டு வா. நீ தண்ணி கலக்கிறதுக்கு சல்லி கூட வேணும், பைசா கூட வேணும்னு தண்ணி கலக்கிற, தண்ணி கலக்காம கொண்டு வா, நான் அதுக்குரிய பணத்தை தரேன், நீ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வா. ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தால் குடிக்கலாதா சார்? தண்ணி கலந்தா தான் குடிக்கலாம், தண்ணி கலந்தா தான் குடிக்கலாம். ஏன்னா அதரத்துக்கு நல்ல பால் கிடைக்குது, பக்கத்து வீட்டில் பால் கிடைக்கும் போது தண்ணி கலந்த பால் அவனுக்கு வியாபாரம் கட்டி போயிடும். என்னோட ஒருத்தன் லாபத்தால் அவனை முழுக்க வியாபாரமும் கட்டி போயிடும். அதனால கூட கொடுத்தாலும் சரி, குறைய கொடுத்தாலும் தண்ணி கலக்கிறது தண்ணி கலக்கிறது. இந்த 1400 வருஷத்துக்கு முன்னால் அந்த வீடு எப்படி இருந்தது? உம்மா சொல்றா, உமர் சொல்லி இருக்கிறார் தான். உமர் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறார். உமருக்கு என்ன வேலை போகுது? நாங்கள் வீட்டுக்குள்ள தண்ணி கலக்கிறது. இந்த மகள் அந்த குடிசைக்குள்ள அல்லாஹ்வை பயந்தார்.
சொன்னாம்மா, உமர் பார்க்க இல்லை, உமரையும் உன்னையும் என்னையும் படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு என்ன சொல்றது? இதை உமர் வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பெண்மணி தன்னுடைய வருமானத்தில் பாவம் கலக்கும் பொழுது அவர் சொல்ற, வானம் இது பாவம், அல்லாஹ் பார்க்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டுக்கு ஒரு மாப் போட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் ஒருத்தர் அனுப்பினாங்க, அந்த வீட்டில் ஒரு உமாவும் மகனும் இருக்கிறவங்க கூட்டிகிட்டு வாங்க. அடுத்த நாள் காலையில் வாராங்க 2 பேரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உன்னுடைய இந்த மகளை என்னுடைய மகனுக்கு திருமணம் முடிச்சிட்டாரு. அடுத்த நாளே திருமணம் முடிஞ்சிருச்சு. முதல் நாள் பால்காரி அல்லாஹ்வை பயந்தால் இந்த பாவம் நமக்கு வானம். 2வது நாள் அந்த பால்காரிய அல்லாஹ் ஜனாதிபதியின் மருமகளாக மாற்றினார். 2வது நாள் அதே பால்காரிய அல்லாஹ் நாட்டினுடைய ஜனாதிபதியின் மருமகளாக மாற்றினார். ஜனாதிபதியில வீட்டுல சொத்து செல்வம் பெருசா இருக்க இல்லை, அவங்க அதை விரும்ப இல்லை. ஆனா சப்ஜெக்ட் என்ன? ஜனாதிபதியுடைய அரச குடும்பத்துக்கு அல்லாஹ் சொந்தக்காரியாக ஆக்கினார், அஹ்லுல் பைத்தாக மாற்றினார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பமாக மாற்றினார். ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், வானவன் தடுத்ததுனால. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர், உமருடைய மகன் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் ஒரு உம்ராவுக்கு போனார். உம்ரா பயணம் போற வழியில ஒரு இடத்துல சாப்பாட்டுக்கு நிப்பாட்டுறாங்க. ஒரு ஆட்டுகளை ஆடு மேய்ச்சி கொண்டு வராங்க. கடுமையான வெயில். உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய வெயில் எப்படி நீங்க அனுபவிக்கிறோம், கடும் வெயில். அந்த வெயில் காலத்துல அந்த ஆட்டுக்கிடைய நாகரீகம் என்றால் என்னன்னே தெரியாது, படிப்பறிவு இல்லாத, பட்டம் பதவிகள் தெரியாது, ஒரு கிராமவாசி ஆடு மேய்ச்சி கொண்டு வரார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சாப்பாடு வச்சு சுப்ராடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. கூப்பிட்டாங்க, தம்பி வாங்க சாப்பிடலாம். சொன்னா, இல்லை நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன். அதிர்ந்து போனார் மனிதர், சஹாபி அதிர்ந்து போனார். இந்த சூட்டுல, இந்த கஷ்டத்துல, இந்த பாலைவனத்துல தன்னை எங்களுக்கு ஏசிக்குள்ளேயே இருக்க முடியாது. பாலைவனத்துல சுண்ணத்தான காலம், சுண்ணத்தான நோம்பு பிடிச்சிருக்கிறானே, பரல் இல்லாத காலத்துல இவன் எவ்வளவு பெரிய ஒரு தக்குவாதாரியாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய இறைநேசராக இருக்கலாம் என்று யோசிச்சு இவனை கொஞ்சம் சோதிப்போம். அவனுக்கு தெரியாது இது உமருடைய மகன் அப்துல்லா வந்திருக்கிறார், உமருடைய மகன் வந்திருக்கிறார் என்றது தெரியாது. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, எனக்கு ஒரு ஆடு வேணும், பணம் தாரியா? அவர் சொன்னார், இந்த ஆடு என்னுடைய எஜமான் ஆடு, எனக்கு சொந்தமானது, எஜமானுடைய, எனக்கு விற்கிறதுக்கு அனுமதி இல்லை, மேய்க்கிறதுக்கு மட்டும்தான் அனுமதி இல்லை. சொன்னாங்க, இந்த ஆடுகளை சில நேரம் ஓநாய்கள் பிடிக்குமாவோ, அப்படி இருக்குது, இடைக்கிட அப்படி நடக்கும். போய் எஜமான்ட்டு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? சொன்னா கேட்டுக்கொள்வார். சொன்னாங்க, அப்ப என்ன பிரச்சனை? நான் பணம் தாரேன், நீ ஆட்டை ஆடை நாங்கள் அறுத்து இறைச்சும் தாரம், சமைச்சு கறியும் தாரம், வீட்டில் கொண்டு போய் சமைக்கிறதுக்கும் தாரம், சமைச்சும் தாரம். இன்றைய நாளை போக்கிக் கொள்ளலாமே, பணமும் கிடைக்கும். அல்லாஹ் நல்லடியார்களே, சீதேவிகளே, அந்த பாமர மனிதன் ஆட்டு விடயம் அந்த பாலைவனத்துல அவனுக்கு இருந்த அந்த இரையச்சம் இன்னைக்கு பெரும் பட்டமும் பதவிகளும் பணமும் செல்வமும் ஆட்சியும் அதிகாரமும் டிகிரியும் டிப்ளோமாவும் நிறைஞ்சிருக்கிற இந்த காலத்துல நமக்கு அவன் என்ன சொன்னான்? அல்லாஹ் எங்க போனான்?
ஆட்டை தந்துடலாம், பணத்தை வாங்கிடலாம், இறைச்ச வாங்கிடலாம். அல்லாஹ் கேட்டான், நான் என்ன சொல்லுவேன்? ஆடுகளை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல இருந்து ஓடிட்டான். பாவத்துக்கு அழைக்கிற கூட்டம் வந்திருக்கிறாங்க. உனக்கு தெரியாது, இது உமருடைய மகன். அப்துல்லா இப்னு முபாரக் சொல்றாங்க, அந்த பயணத்துல அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த முழு சஃபர்ல நான் தவாஃப்ல பார்த்தேன், சஈல பார்த்தேன், துஆவுல பார்த்தேன். அப்துல்லா இப்னு உமர் ஃபஐனல்லாஹ் இந்த வார்த்தையை தான் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. உம்ரா முடிஞ்சிருச்சு, ஊருக்கு போயிட்டான். ஊருக்கு போய் தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மலையாடி வாரத்தில் ஒரு ஆட்டு இடையன் இருக்கிறான், இந்த ஆட்டு இடையனுடைய எஜமான் யாருன்னு தேடிட்டு வாங்க. அவர் பேத்து எஜமான தேடினார். வந்து சொன்னார், இன்னார் எஜமான். திரும்ப போனான், போய் சொன்னாங்க, அந்த அடிமை இருக்கிறாரு, அவர் எனக்கு வேணும், நீ எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறேன், எனக்கு கொடு, நான் விலையை தரேன். சொன்னார், எனக்கு விருப்பமான அடிமை வருது, நல்ல புள்ள, பரவாயில்லை, நீங்கள் அப்துல்லா கேட்குறீங்க, உங்களுடைய மகன் கேட்குறீங்க, நபியுடைய சஹாபி கேட்குறீங்க, எனக்கு தடுக்க இயலாது, நான் தாரன்னு விலைக்கு கொடுத்தார். சொன்னார், அந்த ஆடுகள் அதுவும் வேணும், அதுக்கு எவ்வளோ சொல்லுங்க. எல்லா ஆடுகளையும் விலைக்கு வாங்கினாங்க. விலைக்கு வாங்கிட்டு திரும்ப அந்த ஆட்டு இடையன்கிட்ட போனாங்க. போய் சொன்னாங்க, நண்பர், உங்களோட எஜமான் கிட்ட இருந்து நான் உங்களை விலைக்கு வாங்கிட்டேன், நீங்க இனி என்னுடைய அடிமை, உங்களை நான் அடிமைத்தனத்திலிருந்து ரிலீஸ் தான் உரிமை விடுகிறேன். இன்றில் இருந்து நீங்க சுதந்திரமான மனிதர், நீங்க அடிமை இல்லை. இரண்டாவது சொன்னார், இந்த ஆடுகள் எல்லாம் எனக்கு சொந்தமான ஆடு, இதெல்லாம் நான் உங்களுக்கு தாரேன், எல்லாத்துக்கும் நீங்க சொந்தக்காரன். ஒரே ஒரு ஆற்றுல அல்லாஹ்வை பயந்தார், அல்லாஹ் முழு ஆட்டுக்கும் சொந்தக்காரனாக ஆக்கினான். இதுதான் தக்வா, இதுதான் தக்வாவின் பிரதிபலன். வமன் யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை பயப்படுவாரோ, யஜ்அல் லஹு மக்ரஜா, அவருடைய பிரச்சனையிலிருந்து வழிவரக்கூடிய வழியை அல்லாஹ் உண்டாக்குவான். நாம யோசிக்க தேவையில்லை, அது அவனுடைய பிரச்சனை, அது அவனுடைய நிர்வாகத்தில் உள்ளது, எங்களுக்கு சம்பந்தம் இல்லாது, அவன் பார்த்துக் கொள்வான். ஹதீஸுடைய உலமாக்கள் எழுதுவாங்க, யார் அல்லாஹ்வை பயப்படுவாங்க ஒரு பிரச்சனை, அவருக்கு அல்லாஹ் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உண்டாக்க மாட்டான். திரும்ப அந்த ஒரு கிலோ இறைச்சில அல்லாஹ்வை பயந்தார், இந்த முழு ஆடும் உனக்கு தான் சொந்தம். திரும்ப அவருக்கு அந்த ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டி வராது. வேற யாராவது வந்து ஆடு கேட்டா அவர் என்ன சொல்லுவார்? ஒன்று சதகாவா கொடுத்துட்டு போவார், அப்படி இல்லைன்னா விலையை கொடுத்துட்டு ஆட்டை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போவார். திரும்ப அந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் முகம் கொடுக்க வைக்க மாட்டார். எனவே நண்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் தக்வாவின் பிரதி. இதை உணர்வோம், இதை அடைவோம். அல்லாஹ் நமக்கு இந்த 3 பாக்கியங்களையும் தருவான். ஒன்று ஹிதாயத்தை தருவான், 2வது சொர்க்கத்தை தருவான், 3வது உலகத்துடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், 2யும் செய்வான். இதெல்லாம் கேட்டோமோ, பேசினோமோ, இந்த ரமதானின் மூலமாக எந்த தக்குவாவை எதிர்பார்த்தோமோ அதை அல்லாஹ் வாழ்க்கையில் அடைந்து கொள்வது தௌஃபீக் செய்வானா. யார் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, குற்றம் குறைகளை மன்னிப்பாயா, தப்பு தவறுகளை மன்னிப்பாயா. உயர்தரமான அந்த முத்தகீன்களுடைய தக்குவா உடையவர்களின் கூட்டத்தில் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் சேர்த்தருள்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله الحمد لله الذي أبهج قلوب العارفين ذكره وعرفانه وأدرك ذنوب المستغفرين عفوه وغفرانه وأهلك جميع المستكبرين قهره وسلطانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله المنزل عليه من الله القرآن. صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها الحاضرون أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الإطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. فقد قال الله سبحانه وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ارض عن خلفائنا وأمرائنا سيدنا أبي بكر الصديق وسيدنا عمر بن الخطاب وسيدنا عثمان بن عفان وسيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنهم وعن صحابة رسول الله كلهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا، وتقبل منا سائر أعمالنا برحمتك يا أرحم الراحمين. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.